அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணபகடம்னு கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4க்கு உண்டான ஸ்டடி பிளான் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடி பிளான் பார்த்தோன்னா மொத்தம் 150 நாட்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 150 நாட்கள்ங்கும் போது உங்களுக்கு சாலிடாக ஒரு 5 மாதம் உங்களுக்கு இதுக்கான டைம் கிடைக்கும். ஸோ 3 மாதம் நீங்கள் படிச்சுட்டு 2 மாதம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த ஸ்டடி பிளான் இருக்கும். இந்த ஸ்டடி பிளான் நம்ம எப்போ அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2024, அதாவது இந்த வருஷத்தோட எண்டு டிசம்பர் மாதம், அதாவது 2024 டிசம்பர் மாதம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஆனுவல் பேனல் விடுவாங்க. ஸோ அந்த பிளானரில் நமக்கு எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது 2025 எந்த மந்தில் எக்ஸாம் வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோன்னா அந்த பிளான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு உண்டான ஸ்டடி பிளான் பார்த்தோன்னா உங்களுக்கு நான் எப்போ கொடுப்பேன், 2024 டிசம்பர் மாதம் பிளானை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் 150 நாட்கள் இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் பிளானர் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் வைப்பாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நம்ம எப்போவுமே பிளானை ரிலீஸ் பண்ணுறதோட சரி, எக்ஸாம் அந்த வருஷம் வைப்பாங்களா இல்லை ஒரு வருஷம் கழித்து வைப்பாங்களாங்கிறது நமக்கு சாலிடாக தெரியாது. இருந்தாலும் நம்ம ஒரு அசம்ஷனில் ஓகே போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் பார்த்தோன்னா, ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம், இந்த வருஷம் வச்சாங்கன்னா அடுத்த வருஷம் வைக்கிறது கிடையாது, அப்புறம் அடுத்த வருஷம் தான் வைக்கிறாங்க, அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. ஸோ அதனால் 2025 எந்த மாதம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2025 மேபி அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லை அதுக்கு அடுத்து 2026 வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ 2025 ஸ்டடி பிளான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த எக்ஸாம் எழுதி, அதாவது 2024 கடைசியில் பிளானை ரிலீஸ் பண்ணி 2025 இன்கேஸ் எக்ஸாம் ஒரு செப்டம்பர் மாதம் இல்லை அக்டோபர், நவம்பரில் வச்சு, அதுக்கப்புறம் 2026 ரிசல்ட்டு விட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 2026 கடைசியில் ஆகிடும். 2026 கடைசி எண்டு ஆகிடும். இதெல்லாமே நான் ப்ராப்பராக நடந்தாலே 2026 கடைசி, அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அதை தாண்டி போயிடும். இது எல்லாமே ஆஸ் பர் ஸ்கெடியூல் படி எப்பவும் போல் டிஎன்பிசி பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ எதுக்கு சார் சம்மந்தம் இல்லாமல் 2025 ஸ்டடி பிளான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காக தான். இந்த வார்னிங்கிறது நம்ம சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தம்பிகளா படிங்கடா, இந்த எக்ஸாம் விட்டால் திரும்ப எக்ஸாம் எப்போ போடுவாங்கன்னு தெரியாது, படிங்கடான்னு நம்ம ஒவ்வொரு டைம் சொல்லிட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் நமக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறப்ப இருக்கிற அந்த அக்கறை, அதே எதிர்பார்ப்பு நமக்கு நடந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய அக்கறை, ரெண்டுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியுது. எக்ஸாம் எப்போ போடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க, போட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதோடய வீரியம் ஒரு வாரம் 2 வாரம் இருக்குது. அதுக்கப்புறம் 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் என்ன ஆகிடுறீங்க, சேம் டைலாக், சேம் ஸ்கிரிப்டு, சேம் சுச்சுவேஷன், சேம் ப்ராப்ளம், அதே 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 போன வருஷம் என்ன டைலாக்கோ அதே டைலாக் தான். சரி, ஓகே. இப்போ என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு எதுக்கு இந்த வீடியோ பதிவு நான் போட்டேங்கிறது நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பதிவு போட்டதுக்கான நோக்கம் என்னங்கிறது ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இந்த குரூப் 4 விட்டால் மறுபடியும் நீங்கள் குரூப் 4 போஸ்டிங் போக முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எப்போ போவீங்கன்ட்டு நான் சொல்கிறேன். இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுது நீங்கள் கிடைக்கல, இல்லை இந்த குரூப் 4 எக்ஸாம் நான் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில், இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தாத பட்சத்தில் உங்களுக்கு திரும்பவும் நீங்கள் குரூப் 4 வேலைக்கு போய் உக்காடுறது 2026 எண்டில் தான். இப்போ 2024 இப்போ தான் ஸ்டார்ட்டே. அப்போ 2024, 2025, 2026, 2026 கடைசியில் தான் நீங்கள் போஸ்டிங்கில் போய் உட்காருவீங்க. இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நான் வேணால் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கங்க. இதே மாதிரி நான் ஸ்டடி பிளான் நான் போடுவேன். இதே மாதிரி அடுத்து 2025, 2024 இந்த வருஷத்தோட கடைசியில் நமக்கு டிசம்பர் மாதம், ஓகேங்களா, என்ன பண்ணுவாங்க, பிளானர் போடுவாங்க. நான் திரும்ப ஸ்டடி பிளான் நம்ம போடுவோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஸ்டடி பிளான் பார்க்குறதுக்கு நீ அவைலபிளாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அந்த ஸ்டடி பிளான் பார்க்குறதுக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்கக்கூடாது. இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏன் சார் இருக்கக்கூடாதுன்னா, நீங்கள் வேலையில் இருக்கணும்ப்பா, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பிஸியான ஒரு இதில் இருக்கணும்.
இல்லை இந்த அடுத்த 2024 ஸ்டடி பிளான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்டிங்கில் போய் உட்காருதுங்கிறது 2026 எண்டில் ஆகிடும். ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு அலர்ட் மெசேஜ். ரியாலிட்டி நான் சொல்கிறேன். இந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. ஒவ்வொரு நாளும் விடுறது உங்களுக்கு ஒரு மார்க் போகிற மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் திரும்ப 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 வந்து உங்களுக்கு நான் ஏன் ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன்னா, நீங்கள் அதை விட்டதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. அது அது அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியாது. அதாவது இப்போ அந்த வலி வந்து உங்களுக்கு வந்து அதான் சொல்லுவாங்கள்ல, நெருப்பில் சுட்டால் தான் அந்த வலியோட இது அருமை தெரியும் அப்படிம்பாங்க மாதிரி, ஆல்ரெடி நிறையா வச்சு நீங்கள் நெருப்பில் கை வச்சு சுட்டுருக்கு, அந்த வலி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் திரும்ப அசால்ட் ஆயிடுறீங்க. அந்த காயம் ஆறுனதுக்கப்புறம் அசால்ட் ஆயிடுறீங்க. அதனால தான் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா வந்து பார்த்தோன்னா அதாவது தப்பு பண்ணிட்டு அடி வெளுப்பாங்க. அப்பாலாம் பெல்ட் எடுத்து அடி பின்னுவார். அது எப்போ அந்த காயம் வந்து பயங்கரமாக வலிக்கும், அது வரைக்கும் நம்ம திரும்ப அந்த தப்பை பண்ணவே மாட்டோம். நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அப்படி தான். கிரிக்கெட் விளையாடுறது, கிரிக்கெட்னால் அப்படி உயிர். கிரிக்கெட்னால் என்ன வேணால் பண்ணுவேன். எக்ஸாமு கூட வந்து லீவ் போட்டு கூட என்ன வேணால் வந்து பண்ணுவேன். அந்த மாதிரி கிரிக்கெட் ரொம்ப ஒரு பைத்தியம் மாதிரி நான். அப்போ வந்து ஒரு தடவை போய் சொல்லிட்டு கிரிக்கெட்டு வந்து விளையாட போயிட்டேன். ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக, அதுவும் எப்படின்னா ஒரு ஒரு ஓகே இது ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு பீரோ வந்து பார்த்திங்கன்னா செவுத்து ஒட்டி இருந்துச்சு. ஓகேங்களா, மூளையில் ஒரு பீரோ வந்துச்சு. அந்த மூளைக்குள்ளே லைட்டாக ஒரு சின்ன சந்து, அவ்வளோதான். நம்ம ஒரு பாய் இருக்குதுன்னு வச்சிங்களேன், பாயை சுருட்டி அந்த சந்துக்குள்ளே வைக்கிற கேப்பு தான் இருக்குதுன்னு வச்சிங்களேன். உள்ளெல்லாம் போக முடியாது, அந்தளவுக்கு பாய் உள்ளே நிற்க வைக்கலாம், அவ்வளோதான். அதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்து உள்ளே திணிச்சு என்னை உதச்சி அந்த கடைசி வரைக்கும் நவுத்தி என்னால் வெளியிலே வர முடியல. எங்கள் அம்மா வந்து இழுன்னு இழுக்கிறாங்க, வெளியிலே வர முடியல. அங்கேயே கிடக்கட்டும்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு பட்டற வேலைக்கு போயிட்டாங்க. அந்த அடிலாம் வந்து ஒரு வாரமாக அந்த வலி வந்து என் உடம்புலேருந்து போகவே இல்லை. அப்புறம் வந்து அந்த வலி வந்து நாளடைவில் போக போக 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் கழித்து 4வது வாரம் வந்து மனசு சொல்லுது, என்ன கிருஷ்ணா விளையாடாமலே இருக்கிற அப்படின்ட்டு. மறுபடியும் 4வது வாரம் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். ஏன்னா அந்த திரும்ப அப்பா அடித்தார்னா எந்த மாதிரி அடிப்பார், அதை விட பயங்கரமாக வலி இருக்குதுன்னு நல்லாவே தெரிஞ்சுமே திரும்பவும் நான் அந்த விளையாடுக்கு வந்து என்ன பண்ணேன், போனேன். ஸோ இது எதுக்காக சொன்னேன், பெருமைக்கு சொல்ல. அப்போ அந்த தப்பை நான் பண்ணேன். அதே தப்பை தான் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம் விட்டால் அதோட பெயின் என்னங்கிறது நல்லாவே தெரியும். ஓகேங்களா, இப்போ வந்து அந்த பெயின் அடி கொஞ்சம் கொஞ்சமாக போன எக்ஸாமோட பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வரும்போது, இப்போ அடுத்த எக்ஸாமோட பெயின் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. திரும்ப அது வரும்போது தான் ஐயோ அப்படின்ட்டு இன்னமும் அதிகமான பெயின் இருக்கும், வலிகள் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீ நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமில் போய் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பெஸ்ட் அட்வைஸை நான் சொல்லுவேன். இப்போ எங்களுக்கெல்லாம் இந்த லைன் தான், வேறு வழி கிடையாது. இப்போ டிஎன்பிசி இருக்கிற வரைக்கும் பொழப்பு ஓட்டுவோம். டிஎன்பிசிலேனா என்ன பண்ணுவோம் நாங்கள், அடுத்தது என்னவோ, ஏன்னா நம்ம கல்விங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இல்லைன்னா ஒரு டியூஷன் எடுத்து பொழைச்சிக்கலாம், ஒரு நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுத்து பொழைச்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனையே கிடையாது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஓகேங்களா, அந்த மாதிரி தான். பட் உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்குள்ளே, இந்த டிஎன்பிசி இதுக்குள்ளே வந்து ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு போய்டும். நீங்கள் இதுக்குள்ளே இருந்து திரும்பி பார்த்தா லைஃப் ஃபுல்லாகவே டிஎன்பிசிலே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நம்மளோட சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட வந்து டிஎன்பிசிலே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஈவன் வந்து பார்த்தோன்னா குழந்தைங்க வந்து கை குழந்தைங்களாக இருக்கும். குழந்தைங்க கை குழந்தைங்களாக இருக்கும்போது கொஞ்சிறது, கை குழந்தையாக இருக்கும்போது அந்த பிள்ளைங்களை நம்ம வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கிறது, அதுங்க விளையாடுறத ரசிக்கிறது, இது எல்லாமே நமக்கு வந்து பாருங்கள் ஒரு 2-3 வருஷம் கழித்து நமக்கு வேலை கிடைக்கும். அதுக்குள்ளே அந்த குழந்தையே பெருசாகிடும். அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சிருக்கவே மாட்டோம். சின்ன சின்ன சந்தோஷத்தை நான் சொல்கிறேன். காலம் கடந்து கிடைக்கிற எந்த ஒரு விஷயமே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. இதில் நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். காலம் கடந்து கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்காது. இப்போ வந்து பார்த்தோன்னா, இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்மளை நம்பி யார் யார் இருக்காங்கன்னு ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். நம்மளை சுற்றி யார் யார் இருக்கா, நம்மளை நம்பி யார் யார் இருக்கா, நம்மளை பெருசாக பிலீவ் பண்ணுறவங்க யார் இருக்காங்க, நம்மளை சார்ந்து யார் இருக்காங்க, நம்ம நல்லா இருந்தால் யார் நல்லா இருப்பாங்கன்னு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். அப்பா அம்மா, இல்லை உங்கள் குழந்தைங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்டு, இல்லை உங்கள் ஒய்ஃபு,
உங்கள் ஃபேமிலி வாட்டெவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கட்டும், யாரெல்லாம் உங்களை பிலீவ் பண்ணியிருக்காங்க, உங்களை சார்ந்து யார் இருக்காங்க, நீங்கள் நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்களா, அப்போ யாரெல்லாம் நல்லா இருப்பாங்க. ஸோ அதை ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். அவங்களுக்காகவாச்சும் நீங்கள் வேலைக்கு போய் ஆகணும். அவங்கள மைண்டில் எடுத்துக்குங்க. அவங்களுக்காச்சும் நீங்கள் சீக்கிரம் வேலைக்கு போகணும். அவங்க உங்கள் மேலே அவ்வளோ ட்ரஸ்டடாக இருக்காங்க. சார் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவசியம் கிடையாது. உன்னை நம்பி பிள்ளைங்க இருக்கா, உன்னை நம்பி ஃபேமிலி இருக்கா, உன்னை நம்பி அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க இப்போ உங்களை சுற்றி இப்போ இருக்கிறாங்கல்ல, இருக்கிறாங்க, அவ்வளோதான். இருக்கிறாங்க அப்படிங்கும் இருக்கும்போது செஞ்சுடுங்க. அவங்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ செஞ்சுடுங்க. இப்போ நான் வந்து ஒரு சில வீட்டில் வந்து அப்பா அம்மாலாம் கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தான் பையனோ பொண்ணோ இல்லை வந்து பார்த்தோன்னா பொண்ணுங்க வந்து கல்யாணம் ஆகிற வயசில் இருப்பாங்க, இல்லை கல்யாணம் ஆகி வந்து பார்த்தோன்னா பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனால் அப்பா அம்மா வந்து கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க. நம்ம ஏதாவது சம்பாதிச்சு அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்யலாம், இல்லை அப்பா அம்மாவுக்கு வந்து சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குங்க, இல்லாமலாம் இருக்காது. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பொட்டை பிள்ளை கல்யாணம் கொடுத்தா அவ்வளோதானா? என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்டு சம்பாதிச்சாலும் அந்த காசை போய் நம்ம அங்கே கொடுக்குறத விட நம்ம சம்பாதிச்சு ஒரு 10 ரூபா நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்னதாக இந்த மெடிக்கல் செலவுக்கு வச்சுக்கோங்க, இந்த செலவுக்கு வச்சுக்கோங்க, இந்த நல்லா சாப்பிடுங்க, காய்கறி வாங்கி நல்லா சாப்பிடுங்க, கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது, இந்த மாத்திரைக்கு இந்தாங்க, இந்த தீபாவளி பொங்கல் வந்தால் ஒரு சாரீ ஒரு வேட்டி சட்டை, எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். என் புள்ள கவர்மெண்ட் ஜாப், என் புள்ள விஓவாக இருக்கான், என் புள்ள அந்த இதில் இருக்கான். வெளியில் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் நீங்கள் நினைப்பீங்க நம்ம அவங்க பின்னாடி எப்படி தெரியுமா அவங்க போய் நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க பெருசாக. அதாவது நாம் வந்து ஒரு குரூப் 4 வேலையில் இருந்தாலுமே அவங்க கலெக்டர் ரேஞ்சுக்கு ஏதாவது டவுட்டு கேட்டால் இருங்க என் பையனை கேட்டு சொல்கிறேன், கவர்மெண்ட் வேலை தானே இருக்கான், யாரையா கேட்டு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற பெருமை எப்படி தெரியுங்களா? அந்த சந்தோஷத்தை கொடுங்க அவங்களுக்கு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அந்த சந்தோஷத்தை கொடுங்க, உங்கள் பெற்றவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுங்க, உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதை விட என்னங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவாங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதில்லை, கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது, வாட் எவர் இட் இஸ், நம்ம ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க, தான் என் பையன்கிட்ட கேளுங்க சொல்லுவான், விவரம் சொல்லுவான். ஒரு பட்டா சம்மந்தமாக, ஒரு லேண்டு சம்மந்தமாக ஏதாவது ஒரு சின்ன டவுட்டு நம்மகிட்ட கேட்டால் அந்த இடத்துல அவங்களுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு என் பையன் நம்பர் இருந்தாங்க, வியோவாக இருக்கான். ஏங்க அதெல்லாம் அனுபவிக்கும் போது தெரியுங்க. அதான் நான் சொல்கிறேன், இது எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ கல்யாணம் ஆகிற வயசில் வந்து பசங்க பொண்ணுங்க இருப்பாங்க. கல்யாண ஏஜில் இருக்கிற அந்த பொண்ணுங்களுக்கு என்ன அப்படின்னா, இருக்கும்போதே அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம எதாவது செஞ்சுட்டு போயிடணும், அங்கே போய் சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு தெரியாது, இருக்கும்போதே ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போனால் நல்லாயிருக்கும், எனக்கு ஏதாவது சின்ன எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து செய்யினா கூட நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் அதுக்காகவே கல்யாணத்தை தள்ளி போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிடணுங்கிற அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவோ பசங்க பொண்ணுங்க பொறுப்பு இல்லாமலாம் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் நீங்களாம் பெரிய ஹீரோயினுங்க, உண்மையிலுமே பெரிய ஹீரோயின். 2 பிள்ளைங்களை பார்த்துட்டு 40 வயசுக்கு மேலே என் புள்ள வந்து 10வது படிக்குது, 8வது 9வது படிக்குது, அந்த ஏஜில் இப்போ உட்காந்து படிக்கிறாங்க. 40 வயசு 44 வயசு 48 வயசில் படிச்சுட்ருக்காங்க. நம்ம கிருஷ்ணபகடமே ஃபாலோ பண்ணி படிச்சுட்ருக்காங்க. எவ்வளவோ அதான் அவங்களாம் வந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தான். இந்த ஏஜ்லேயும் அவங்க குடும்பத்துக்காக நான் படித்து ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்கல்ல, வேறு என்ன வேணும்? நீங்களும் ரொம்ப கிரேட்டுங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப கிரேட்டு தான். ஆனால் அதை சீக்கிரம் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போதே பண்ணிவிடுங்க. பின்னாடி அந்த வாய்ப்புகள் வந்து இல்லாத போது நீங்கள் ரெடியாக இருப்பீங்க, அந்த வாய்ப்புகள் கிடைக்காம போயிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் அசால்ட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து அடுத்த ஒரு வாரம் கழித்து நீங்கள் பயங்கரமாக ஓட போகிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டேட்டு தெரிஞ்சிடும், எக்ஸாம் டேட்டு தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு பாருங்கள், இன்னும் ஒரு வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஐயோ இந்த நாட்கள் இப்போ இந்த மாதம் ஜூன் மாதம் இந்த தேதியில் எக்ஸாம், பரபரப்பாகிடுவீங்க. அது இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொங்கல் முடிஞ்சு கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பீங்க. வேண்டாம், திரும்பவும் அந்த தப்பை பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு ரொம்ப முக்கியம். கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நம்ம நினைக்கலாம் டைம் இருக்குது படிச்சுக்கலான்ட்டு, பின்னாடி நமக்கான சூழ்நிலைகள் நம்மளை தேடி வந்து நிற்கும். டக்குன்னு ஒரு 3 நாள் கேப் விடும், டக்குன்னு ஒரு வாரம் கேப் விடும். அதெல்லாம் சமாளிக்கணும்னா கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிங்க.
எல்லா நாளும் ஓட முடியாது, எல்லா நாளும் நமக்கு டைம் கிடைக்காது. ஆனால் கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னு நான் சொல்லுவேன். கிடைக்கிற டைமை பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. அசால்ட்டு வேணாம். நம்ம மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். டே சோம்பேறித்தனமாக இருக்க, அசால்ட்டாக இருக்க, நீ நினச்ச இந்த 1 மணி நேரம் படிக்கலாம், நீ நினச்ச காலைல எழுந்துச்சி படிக்கலாம், உனக்கு சூழ்நிலை இருக்குது, ஆனால் நீ ஏன் பண்ணமான்ற அப்படின்ட்டு உங்கள் மனசாட்சி உங்களை பார்த்து கேட்கணும். அந்த டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறப்ப மனசாட்சி பார்த்து கேட்கணும். அப்படி நீங்கள் கேட்கல, அது காது கொடுத்து கேட்கலன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மனசாட்சியை நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்கு கில்ட்டி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஏன்னா மனசு ஏற்றுக்காது. நினச்சிருந்தா படிச்சிருக்கலாமே, ஈஸியாக கொஷின் வந்துச்சு, படித்ததுலேருந்து தானே வந்துச்சு, ஏன் விட்டோம், அழகாக ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு போயிருந்தாலே பாஸ் பண்ணியிருக்கலாமேன்னு பின்னாடி மனசு அடிச்சுக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ தொடர்ந்து வாங்க, படிங்க, ஒவ்வொன்றா வாங்க. ஏங்க கேப் நீங்கள் இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கேப் விழுந்துருச்சு சார், 3 நாள் கேப் விழுந்துருச்சு. விழுகட்டும், விழுந்ததுலேருந்து ஓடுங்கன்னு நான் சொல்கிறேன். விட்டதுலேருந்து ஓடுங்க, ஜம்ப் ஆகாதீங்க. ஜம்ப் ஆக முடியாது. அது ஸ்டார்டிங்லேயே ஜம்ப் ஆனால் மட்டும்தான். இப்போ ஒரு வாரம் ஸ்கெடியூல் படிக்கிறீங்க, பெண்டிங் ஆகிடுச்சு. அப்போ 2ஆவது வாரம் படிக்கும்போது வாரத்தை சைட் பை சைட் கவர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் வரும்போது அப்படி நீங்கள் ஜம்ப் ஆகிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஜம்ப் ஆகிட்டே தான் இருப்பீங்க. ஒரு எதை நான் முழுசாக படிச்சுங்கிற ஒரு திருப்தியே இருக்காது. நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்லியிருக்கேன், பாதையில் வந்துக்கிட்டே இருங்க. இதை நீங்கள் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கங்க. பாதையில் வந்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன தேவை, வாரம் என்ன ஸ்கெடியூல்னு கொடுத்துட்றோம், அந்த ஸ்கெடியூலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்தந்த வாரத்தில் டெஸ்ட்டு நம்ம லைவ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பேட்சில் நம்ம டெஸ்ட்டு நம்ம அந்த கொஷின் நம்ம அனுப்பிடுறோம். மந்த் எண்டு ஓவரால் எல்லாருக்குமே ஒரு ஃபுல் டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். வேறு என்ன உங்களுக்கு எல்லாமே அதுக்கு தேவையான வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். வேறு என்னங்க, நீங்கள் பாட்டு தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. இன்றைக்கி இந்த பாடம் படிக்கிறீங்களா, ஓகே, இந்த பாடம் சம்மந்தமாக என்ன லைவ் டெஸ்ட் கொடுத்தாங்க அட்டன் பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள், அடுத்த பாடம் படிங்க. அதுக்கான வீடியோஸ் தேவைப்படுதா பாருங்கள், இல்லை மேக்ஸ் வீடியோஸ் தேவைப்படுதா பாருங்கள். என்ன தேவையோ அதை பார்த்து, இல்லை வீடியோஸே தேவையில்லை, பாடங்களை பார்த்து நீங்கள் பாட்டு படிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? கிளியரா? சரி, ஓகே, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நிறைய இடத்துல சொல்லிட்டேன், வந்துகிட்டே இருங்க, நிற்காதீங்கன்ட்டு. இப்போவும் நான் சொல்கிறேன், வரக்கூடிய குரூப் 4 விட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் குரூப் 4 படித்தா வேலை வாங்கலாம். ஆனால் அது 2026 கடைசியில் தான் வாங்க முடியும். அதுக்கு நீங்கள் தயாரான்னு நீங்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்டுக்குங்க. அது வரைக்கும் நீங்கள் சமாளிக்க முடியுமாங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நமக்கு என்ன சார், இந்த 10 வருஷம் கழிச்சு கிடைச்சாலும் பிரச்சனை இல்லைன்னா ஓகே, கூல், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வாய்ப்பே இல்லை சார், இந்த ஜூனை விட்டோம்னா வாய்ப்பே இல்லை சார், வாங்கியே ஆகணுங்கிற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறேங்க சார். அப்போ படிங்க, அவ்வளோதான். படிங்க. எந்த இடத்துலையுமே உங்களுக்குன்னு சாதகமாக அமையக்கூடிய விஷயம் கண்டிப்பாக சாதகமாக அமையும். நீங்கள் நினைக்கலாம், அவங்களாம் அப்படி படிக்கிறாங்க, இவங்களாம் இப்படி படிக்கிறாங்க, எனக்கு எப்படி கிடைக்கும், ஐயையோ, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் உங்களை நம்பி படிங்க. கடைசியாக நிறைய மேஜிக்கான விஷயங்கள் நடக்கும். உங்கள் உழைப்பை நீங்கள் முழுசாக நம்புங்க. நான் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். நான் தான் சொல்கிறேன்ல, ஒரே ஒரு விஷயம், என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன், ரிசல்ட் எனக்கு தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி படிங்க, கண்டிப்பாக வரும். உங்கள் பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க, அவ்வளோதாங்க. கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. உங்கள் பெஸ்ட்டை நீங்கள் எக்ஸாமில் கொடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குங்க, கன்ஃபார்ம் நல்லது நடக்குங்க. நான் அடித்து சொல்கிறேன். இல்லை என் சட்டையை பிடிச்சி நீ கேட்கலாம், சார் என் டைமை யூட்டிலைஸ் பண்ணி படித்தா, என் பெஸ்ட்டை கொடுத்தா எனக்கு நல்லது நடக்குன்னு எங்கே சார் நடந்துச்சுன்னு நீங்கள் என்னை சட்டையை பிடிச்சி கேளுங்க. நடக்கும். கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எக்ஸாமில் உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அதோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க, ரிசல்ட் எடுத்து பாருங்கள். மேஜிக் எல்லாம் உங்களை தேடி வரும். உங்கள் உண்மையான உழைப்புக்கு உண்டான லக்கு உங்களை தேடி வரும். லக்கு இல்லாமலாம் நம்ம பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால், இப்போ ஒரு 10 கொஸ்டின் ப்ளூஃபில் போடுறோம், 5 கொஸ்டின் ரைட் ஆகுதுன்னா அது லக்கு தானே, அது மாதிரி தான். ஆனால் எல்லாமே அப்படி நடந்துடாது. ஆனால் அதுக்குள்ளே உங்கள் உழைப்பு இருக்குல்ல, உங்கள் ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, நீங்கள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்திருக்கீங்கள, ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக வரும். கர்மா அதான் சொல்லும். கிளியரா? ஓகே தானே? படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நாளையிலிருந்து வெறித்தனமாக ஃபயராக உனக்குள்ளே நீயே சார்ஜ் போட்டுக்கோ. இந்த எந்திரன் படத்தில் அந்த ரோபோ
கீழே விழுந்துடும். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ரயில்வே ட்ராக்லேருந்து சார்ஜ் எடுத்து போட்டுக்கும். அந்த மாதிரி ஃபுல் சார்ஜோடு நாளைக்கு இருக்கணும். நாளைலேருந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபுல் ஃபோர்ஸ்டாக இறங்கி படிக்கணும். ரெடி ஆகிக்குங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.